காங்கிரஸ் கூட்டணியில சலசலப்பா 2026 தேர்தல் களத்தின் கணிக்க முடியாத காரணி விஜய். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கூட்டணி அரசியலுடைய பின்னணி மற்றும் 2026 தேர்தல் களத்துடைய யதார்த்த நிலையை விளக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில விரிசலா? சமீப காலமா காங்கிரஸ் தரப்பிலிருந்து வெளிப்படும் கருத்துகள், குறிப்பா கூடுதல் தொகுதிகள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்ற கோரிக்கைகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு உறுதியானது அப்படிங்கிற கேள்வியை மறுபடியும் எழுப்புது. இந்த கோரிக்கைகள் தனிநபர்களுடைய தனிப்பட்ட வெளிப்பாடுகளா, இல்ல இழந்த அதிகாரத்தை மறுபடியும் கைப்பற்ற வேண்டிய அரசியல் தவிப்பா அப்படிங்கறத இப்போ விவாத பொருளா இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி உள்ளிட்ட தலைவர்களுடைய கூட்டணி ஆட்சி குறித்து தங்களுடைய கருத்துக்களை முன்வச்சுட்டு வராங்க. இது அவங்களுடைய ஜனநாயக உரிமைதான். ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அதிகாரம் இவங்க கிட்ட கிடையாது. அந்த அதிகாரம் கடைசியில மு.க. ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி போன்ற தலைமை தலைவர்கள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு எஸ்.பி. லட்சுமணன் சுட்டிக்காட்டுறாரு. கூட்டணி ஆட்சி கோரிக்கைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சலசலப்பின் உண்மையான பின்னணி தமிழ்நாட்டுல காங்கிரசுடைய தற்போதைய அரசியல் நிலைதான் அப்படின்னு அவர் விளக்குறாரு. ஒரு காலத்துல மாநிலத்தின் ஆட்சி பீடத்துல அமர்ந்திருந்த காங்கிரஸ் இன்னைக்கு அந்த இடத்திலிருந்து விலகிய நிலையில இருக்கு. அந்த அதிகார மையத்துக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற அரசியல் ஆவல் தான் கூடுதல் தொகுதிகள் மற்றும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு போன்ற கோரிக்கைகளை வெளிப்படுத்துது. அரசியல் ரீதியா இது தவறான கோரிக்கைகள் கிடையாது. ஆனா அவை எங்கே பேசப்பட வேண்டும், யார் பேச வேண்டும் அப்படிங்கிற அரசியல் நாகரிகத்தின் அடிப்படை அப்படின்னு லட்சுமணன் வலியுறுத்துறார். ராகுல் காந்தி ஏன் இந்த விஷயத்துல மௌனம் காக்குறாரு? இந்த விவகாரத்துல ராகுல் காந்தி உடனடியா தலையிட்டு தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னு லட்சுமணன் கருத்து தெரிவிக்கிறார். அவருடைய மௌனம் கீழ்மட்ட தலைவர்களுடைய பேச்சுக்களை ஊடகங்கள்ல பிரதான விவாதமா மாற்றி இருக்கு. இந்த மௌனம் திட்டமிட்ட அரசியல் யுத்தியா இருக்கலாம் அப்படின்னாலும் அது கூட்டணிக்குள்ள நம்பிக்கையை கேள்விக்குறியாக மாற்றும் அபாயம் இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறாரு. விஜயுடைய அரசியல் வருகைக்கு பிறகுதான் காங்கிரசுடைய கூட்டணி ஆட்சி கோரிக்கை திமுகவை அசைத்து பார்க்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கறதையும் அவர் சுட்டிக்காட்டுறாரு. கணிக்க முடியாத காரணியா விஜய் அப்படின்னா, விஜய் எந்த கட்சியுடைய வாக்கு வங்கியை அதிகம் பாதிப்பார் அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெளிவா இல்லை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய வாக்கு வங்கிகளும் அவரது அரசியல் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் விஜயுடைய அரசியல் நிலை கணிக்க முடியாத காரணியாவே தொடரும் அப்படின்னு லட்சுமணன் மதிப்பிட்டார். தேர்தலை சந்திக்க அதிமுக தயாரா இருக்கா? மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் 150 தொகுதிகளுக்கு குறையாம போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற தெளிவான நிலைப்பாட்டோட செயல்படுது. கூட்டணி விவாதங்கள்ல சிக்காம வேட்பாளர்களுக்கான நேர்காணல் உள்ளிட்ட அமைப்பு பணிகளை முன்னெடுத்து தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தயாரா இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு.